எங்க லயோலா மணி ஐயா உட்பட யாராவது ஒரு நாள் ஒரே ஒரு இட்லி ஒரு அரை குவளை தேடி யாருக்காவது தலைவரிலிருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் நாட்டு மக்கள் வரைக்கும் ஒரு இட்லி தந்திருக்காங்க நம்ம விஜய் தர மாட்டாரு. ஆனா எம்ஜிஆர் ஐயா வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காரு. நான் சொல்றது பனையூர்ல, நீங்க பனையூர்ல இருங்க அமைதியா இருங்க. இல்ல பனையூர்ல நான் இல்ல பனையூர்ல போடுவாரு இல்லையா. இப்ப விவசாயிகளுக்கு மாநாட்டுக்கு நிலம் கொடுக்குறாங்க, விவசாயி அழைக்கிறாரு, சோறு போட்டாரு, வடை போட்டாரு, பாயாசம் போட்டாரு, நல்லதுதான். ஆனா அந்த விவசாயியை அருகில் போய் ஒரு புகைப்படத்து பெற்றுக் கொண்டு அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கே விலகி நிற்கிற ஒரு விஜயால் தண்ணீரில் மக்கள் மிதக்கிறாங்க. நேற்று விழுப்புரம் விக்கிரவாண்டியில தான் பாண்டிச்சேரி வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கால்நடைகள் இருந்து வீட்டினுடைய எல்லா உபயோகப் பொருட்களை இழந்து உணவில்லாமல் தடுமாறி பரிதவிக்கிறாங்க. 250 கோடி ரூபாய் ஊதியம் வாங்குற ஒரு விஜய் 30 ஆண்டுகளில் ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரு விஜய் ஒரு 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாயில மிகப்பெரிய அரண்மனை வீடு மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்கிற ஒரு விஜய் 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் வெளிநாட்டு கார்ல வர்ற ஒரு விஜய் ஏன் ஏழை மக்களுக்கு ஒரு 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 5000 பேருக்கு 10,000 பேருக்கு ஒரு மண்டபத்தை பிடிச்சி சமைச்சு ஒரு தக்காளி சாப்பாடு போட முடியாதா ஐயா? 2 புரோட்டா போட முடியாதா? ஏன் அந்த 250 கோடி ரூபாய் செலவு இல்லை? சரி, இப்ப மாவட்ட செயலாளர் இறந்துட்டாரு. இப்ப எங்க மாவட்ட செயலாளர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் இறந்துட்டாரு. அந்த குடும்பத்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் ஏன் தரக்கூடாது? நான் எங்க கட்சியில தர்றேன். நான் ஒரு சாதாரண ஏழை கட்சி, இந்தியாவிலேயே நாங்க ஒரு ஏழை கட்சி. எங்க கட்சியில ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புனா மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறோம். நாங்க ஆட்டை வித்து மாட்டை வித்து கொடுக்குறேன். இவ்வளவு பெரிய பணக்காரர் இங்க தமிழரசு சொல்றாருல 250 கோடி ரூபாய் எடுத்து வர்றாரு. எதுக்காக பணம்? தன்னுடைய கட்சிக்கு தொண்டனுக்கு மக்களுக்கு செலவு செய்யணும். அது மட்டும் இல்ல, என் ஆர்வீர் உறவுகளே, உலகம் முழுக்க இருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் சமூகம், இந்த தொன்மையான சமூகம் மண்ணை மொழியை இனத்தை நேசித்து தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு தாய் தமிழ் சமூகம் தலைநிமிர உலகத்தில் தமிழனுக்கு என்று ஒரு தனி நாடு கிடையாது. ஈழத்தில் கொத்து கொத்தா செத்து இங்கே திரளாக குழுமி இருக்கிற இந்திய தேசிய சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். விஜய் என்றாலே வெற்றி தானே. சாதாரண பாமரனுக்கு தெரிகிற 2 செய்தி. ஒன்று, இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. இந்த நாட்டில் 1000 கட்சிகள் வந்திருக்கிறது. எத்தனையோ கட்சிகள் நேற்று வந்தது, முந்தா நாள் வந்தது, அதற்கு முன்னால் வந்தது, நாளைக்கு வரலாம். ஒரு கட்சி துவங்கி 1 மாதத்திற்குள்ளாயே இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒரு பட்டிமன்றத்தை எப்போதாவது நடந்திருக்கிறதா? அது மட்டும் வெற்றி அல்ல. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தது உங்களுக்கு தெரிகிறதா? அது ஏன் இடம் மாறி இங்கே வந்திருக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை தேடினாலே விஜய் என்கின்ற ஒற்றை சொல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சாணியில் இருக்கிறவருடைய அவர்களையே உலுக்கி போட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்க தனிப்பட்ட திருச்சி வேலுசாமி, காங்கிரஸ் என்பதே சுதந்திரத்துக்காக உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட முதல் கட்சி. இவன் பேசினால் என்னுடைய எதிர்காலமே பாழாகிவிடும் என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் அவன் பேசுவதற்கான போராட்டத்தை யார் செய்கிறானோ அவன் தான் காங்கிரஸ்காரன். இந்த கூட்டம் நடக்க கூடாது என்று எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் அந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவன் தான் உண்மையான காங்கிரஸ்காரனா இருப்பான். நான் உண்மையான சந்தேகத்தில் இருந்ததா? இதுல வந்த உடனே நம்முடைய தனியரசு சொன்னது, சினிமாக்காரன் அரசியலுக்கு வரலாமா? முழு நேர அரசியல் இருக்கிறவர்கள் எல்லாம் உத்தமர்கள் போல யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு நேர அரசியல் இருக்கிறவர்கள் உத்தமர்கள் இருந்தார்கள், தவறு செய்தவர்கள் இருந்தார்கள். திடீரென்று அரசியலுக்கு வந்தவர்கள் தவறு செய்தவர்கள் இருந்தார்கள், தவறே செய்யாமல் உன்னதமான காரியங்களை செய்தவர்கள் இருந்தார்கள். உலக வரலாற்றில் பார்த்தால் உங்களுக்கு புரியும்.
உலக வரலாற்றிலேயே ஒரு மிக மோசமான சர்வாதிகாரியாக உலகத்தையே மிரட்டியவன் ஹிட்லர். அந்த ஹிட்லர் எழுந்து வருகிற போது அவன் நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையிலும் அவனை எதிர்த்து பேசுகின்ற தெம்போ, திராணியோ, ஆண்மையோ, முழு நேர அரசியல்வாதி எவனுக்கும் இல்லாமல் இருந்தவன். அந்த நேரத்தில் ஒரு சினிமா நடிகன் தான், அது நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின். உங்களுக்கு தெரிவதற்காக சொல்லுகிறேன். விஸ்வநாத தாஸ் என்று ஒருவன், மதுரைக்கு பக்கத்திலே திருமங்கலம். அவன் சுதந்திர போராட்ட காலத்திலே மிக எளிமையான வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு நடிக்க தெரிந்தது, பாட தெரிந்தது, பாடல் எழுத தெரிந்தது, வசனம் எழுத தெரிந்தது. அது அவ்வளவையும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காகவே தன்னை அழித்துக் கொண்டான். ஒரு நாடகம் போடுவான், அந்த நாடகம் முடிந்தவனே கைது செய்வார்கள், சிறைக்கு போவான், திரும்பி வருவான், திரும்பி நாடகம் போடுவான், திரும்பி சிறைக்கு போவான். இப்படி பல முறை போய் கடைசியில் சென்னையில் மேடையிலே பாடுகிற போதே மேடையிலேயே செத்து போனான். அவன் எளிமையான பாவலனுக்கு புரிகிற ஒரு பாடல் 2 வரியும் விட்டு சொல்கிறேன். அவன் பாடியதுதான், கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது, கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு. இப்படி பெரிய தலைவர்களும் சொல்லாத ஒன்றை ஒரு நடிகன் தான் சொன்னார். நான் திமிரோடு சொல்லுவேன், இன்றைக்கும் தமிழகத்தில் தேசிய உணர்வு பட்டு போகாமல் இருக்கிறது சொன்னால் நான் மறக்க முடியாத, யாரும் மறக்க கூடாத, மறைக்கவும் கூடாத ஒரு ஆளுமை, ஒரு சினிமா நடிகர் சிவாஜி கணேசன் தான். அவர் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் நடித்த கப்பலோட்டிய தமிழன், அதுதான் இன்றைய இளைஞர்களை கூட தேசியத்தின்பால் ஈர்த்திருப்பதற்கு காரணமாக. அவர் ஒரு படத்திலே ஒரு பாட்டு வரும், இன்குலாப் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் ஜிந்தாபாத். அந்த பாடல் வரி வருகிற போது அவருடைய முகபாவனைகள் இருக்கிற போது அந்த வயதிலேயே என்னை அறியாமலே எனக்கும் ஒரு யானையை போல பலம் வந்து எழுந்திருக்கிறேன். நடிப்பு என்பது சாதாரணமானதல்ல, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். நடிகனாக வந்திரவன் நாடாளலாமா என்று கேட்கிறார்களே, நான் கேட்கிறேன். முழு நேர அரசியலுக்கு வருகிற போது மாற்று வேட்டி சட்டை கூட இல்லாதவன் அதற்கு பின்னாலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உலக கோடீஸ்வரனாக ஆவதை நாம் பார்க்கவில்லையா? நீண்ட காலம் அரசியல் இருந்தவன் மட்டும்தான் என்றால் அதிலே கொள்ளையடிப்பவனும் நாட்டு மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிறவனும் நீங்கள் சொன்னாலும் உங்களை நான் ஆதரிக்க தயார். என் கட்சிக்குள்ளேயே தவறு செய்தால் நான் முதலே சொன்னதை போல தெய்வமாக நினைத்த தலைவர் காமராஜரவே நான் கேள்வி கேட்டுதான் வளர்ந்திருக்கிறேன். யாரையும் நான் ஏற்றுக்கொண்டதில்லை. சினிமாவை பற்றி சொன்னார், தனியரசு ஒன்றை சொன்னார். உலகத்திலேயே மிகப்பெரிய தமிழருடைய மான மரியாதை உயர்த்தி காட்டியவன் பிரபாகரன் என்று சொன்னார். அவருக்கு ஒன்று தெரியுமா? அந்த பிரபாகரன் கொடுத்த ஒரு அறிக்கை, ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், என்னுடைய இளமை காலத்தில் முதலாக எனக்கு சுதந்திர உணர்வை உருவாக்குவதற்கு காரணமே ஒரு திரைப்படம் தான், அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம். அந்த இடத்துல ஒரு சந்தேகம், சிவாஜி அவர்களை முன்னிறுத்துறீங்க, அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவோ இல்ல வ.உ.சி.யாகவோ பல சுதந்திர